டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸில் செகண்டரி மெமரியை பற்றி. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பெர்மனன்ட்லி. நம்ம ஏற்கனவே பிரைமரி மெமரி செகண்டரி மெமரின்னு பார்த்தோம். சரி, பிரைமரி மெமரி ஒரு வாலட்டைல் மெமரி. அது அவ்வளோ டேட்டாவை சேவ் பண்ணி வைக்காது, அப்பப்போ அழிஞ்சிரும். ஆனா இந்த செகண்டரி மெமரி நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியும் வைக்கும். அதே நேரம் அது எப்படி இருக்கும், பெர்மனண்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, which is not possible by using the primary or main memory. இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், அதாவது செகண்டரி மெமரியில இருக்கிற அளவுக்கான ஸ்டோரேஜ் பிரைமரி மெயின் மெமரியில கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல பெர்மனண்டா நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் செகண்டரி மெமரியில. இந்த செகண்டரி மெமரி எவ்வளோ டேட்டா கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது கிலோபைட்ல இருக்கு, மெகாபைட்ல இருக்கு. இதுல என்னென்ன செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் தெரியும் உங்களுக்கு, அது ஒரு நான் வாலெட்டல், அழியாதது, ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் டிவைஸ். 1 ஜிபில இருந்து செவரல் டெராபைட்ஸ் வரைக்குமே அதோடைய கெப்பாசிட்டி இருக்கு. இதுல ஒரு சாலிட் ரவுண்டட் டிஸ்கா இருக்கும். ஒரு ஒரு டிஸ்க்கு மேல இன்னொரு டிஸ்க் அப்படின்னு சொல்லி அதை என்ன செஞ்சிருக்கோம்னா அடுக்கடுக்கா இருக்கும். இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலால ஆனது. இது சீல் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லா சுத்தி சீல் பண்ணியிருப்பாங்க. இது எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணா கூட டேட்டா என்ன ஆகாதுன்னா அழியாது. ஓகே, இதுல எப்படி இருக்கும், ஹார்ட் டிஸ்க்ல ட்ராக்கா டிவைட் ஆயிருக்கும். நிறைய ட்ராக் சேர்ந்தது ஒரு செக்டார், நிறைய செக்டாரா சேர்ந்து அந்த டிஸ்க் ஒரு சிலிண்டர் அமைப்புல இருக்கும். பிளேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இதான் செக்டார். இது எல்லாமே பிளேட்டர், ஒரு பிளேட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கல்ல பிளேட்டா இருக்கும். இந்த இத்தனை பிளேட்டர் சேர்ந்ததுதான் சிலிண்டர். ஓகேவா, இதுதான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்றாங்க. இது ஒரு நான் வயலட்டில் ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது ட்ராக் அப்படிங்கிறது ஒரு கான்சென்ட்ரிக் ரிங். ஒவ்வொரு பிளேட்டரையும் ட்ராக்கா பிரிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ராக் ஒவ்வொரு பிளேட்டர்லயும் இருக்கு. செக்டார் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ட்ராக்கையும் செக்டாரா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு செக்டாருடைய கெப்பாசிட்டி 512 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. சிலிண்டர் அப்படிங்கும்போது செட் ஆஃப் ட்ராக்கை ஒரு சிலிண்டர் அமைப்புல ஃபார்ம் ஆயிருக்கும் அட் சிங்கிள் சீக் பொசிஷன்ல. ஒவ்வொரு சிலிண்டர்லயும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டிஸ்க். அப்படிதான் அது என்ன செஞ்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டோரேஜ் டிவைஸ் ப்ளூரே டிஸ்க். இதை பிடின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஹை கெப்பாசிட்டியான ஆப்டிக்கல் டிஸ்க் தான். இது ரெக்கார்டிங், ரீரைட்டிங்னா ஒன்ஸ் நீங்க சில இதுல இன்புட் கொடுத்த பிறகு நம்ம எடிட்டோ இல்ல வேற எதுவும் அதை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்டோரோ பண்ண முடியாது, ரெக்கார்டோ பண்ண முடியாது. ப்ளூரே டிஸ்க்குங்கிற பிடி அப்படி கிடையாது, ரீரைட் பண்ணிக்கலாம். பிளேயிங் பேக் ஹை டெஃபினிஷன் வீடியோ, அதாவது ஹெச்டி குவாலிட்டி இதுக்கு இருக்கும். இதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பர் சேர் த டிவிடி, இதை அப்படியே நம்ம டிவிடிக்கும் இதை என்ன செஞ்சுக்கலாம்னா டிவிடியாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ளூரே டிஸ்க் சப்போர்ட் ஹையர் ரீசொல்யூஷன், மோர் அட்வான்ஸ் வீடியோ. ஆடியோ ஃபார்மேட் டிவிடியோட கம்பேர் பண்ணும்போது பிடியும் டிவிடி ரேஞ்சுக்கு இருக்கும். காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப தின்னா இருக்கும், கொஞ்சம் கீழே விழுந்தா கூட உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சிடி, காம்பேக்ட் டிஸ்க். இது ஆடியோ வீடியோ டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இதோடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 120 மில்லிமீட்டர் சிடி தான். இது கெப்பாசிட்டி 700 மெகாபைட். இதை அப்படியே 4x, அது சொல்லுவாங்க 4x வேணும், 2x வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு எக்ஸுங்கிறது வந்து 150 கிலோபைட், ஒரு செகண்டுக்கு 150 கிலோபைட் டேட்டாவை வந்து என்ன செய்யணும்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடு. இதே இது 4x அப்படிங்கும்போது 600 கிலோபைட், ஒரு செகண்டுக்கு 600 கிலோபைட் டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடு உள்ள கெப்பாசிட்டி உள்ளது தான் இந்த சிடி. சிடியில் 2 டைப் இருக்கு. 150 கிலோபைட் அதாவது 120 சிடி இருக்கு, 4x சிடியும் இருக்கு. அடுத்து பார்க்க போறது மேக்னெட்டிக் டேப். இந்த மேக்னெட்டிக் டேப் வந்து தின் டேப்பு, மேக்னெட்டிக் கோட்டிங் வந்து இருக்கும். அர்ச்சிவல் பர்போசஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அதாவது முக்கியமான டேட்டாஸை வந்து ரொம்ப செக்யூரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டேப் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிவிடி. இந்த இதுல வந்து இந்த டிவிடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் வெர்சைட்டல் டிஸ்க்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க் தான். இதுல வந்து 1 சைடு 2 சைடுன்னு 2 சைடுமே நம்ம வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம், 4.7 ஜிபில இருந்து 8.5 ஜிபி வரைக்கும். பென் டிரைவ் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டபிள் செகண்டரி மெமரி தான். இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். கம்ப்யூட்டரோட பிளக் பண்ணிட்டு இப்போ எல்லாருக்குமே அது தெரியும். இதோட கெப்பாசிட்டி வந்து ஹார்ட் டிஸ்க், தட் ஆஃப் ஏ ஹார்ட் டிஸ்க் பட் மச் மோர் தென் ஃப்ளாப்பி. ஃப்ளாப்பி டிஸ்கை விட அதிகம், ஹார்ட் டிஸ்கை விட கம்மி, சிடியை விட அதிகம். ஓகேவா? இதை வந்து பென் டிரைவ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரிலையபிள், சீக்கிரத்துல எதுவும் அழியாது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் வந்து ரிலையபிளா இருக்கும். மெமரி கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர் ஃப்ரீ ஸ்டோரேஜ் தான். இதோடைய இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து எங்க இருக்குதுன்னா டிஜிட்டல் கேமரால யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், அப்புறம் மியூசிக் பிளேயர், வீடியோ கேம், இதுலலாம் வந்து இந்த மெமரி கார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதோட செகண்டரி மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் பஸ். பஸ் அப்படின்னோடனே நீங்க என்ன மேம் பஸ் அப்படிங்கிறீங்களே அப்படின்னா, இது கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான வேர்டு. இந்த எப்படி நம்ம வந்து பஸ் மூலமா பேசஞ்சரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் அந்த வெஹிக்கிளா இருக்குதோ, அதே போல இந்த கம்யூனிகேஷன் பஸ் இல்லைன்னா சிஸ்டம் பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் மூலமா டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் காம்பனன்ட்க்கு என்ன செய்வாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த பஸ் அப்படிங்கிற இந்த கம்யூனிகேஷன் பஸ் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வயர்ஸ் தான். இது வந்து என்ன செய்யும்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்னா பைனரி ஃபார்மேட்ல ஒரு வயருக்கு ஒரு பிட்டு தான் வந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், 1 பிட் பெர் வயர். சரி, இந்த பஸ்ல வந்து 3 டைப் இருக்கு: அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். அட்ரஸ் பஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்புட்டா இருக்கட்டும், அவுட்புட்டா இருக்கட்டும், சேவ் பண்ணி வைக்கக்கூடியது எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகியிருக்கோ அதுதான் அட்ரஸ் பஸ். அட்ரஸ் பஸ் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை அட்ரஸ் ஆஃப் த டேட்டா, இல்லைன்னா மெமரி லொகேஷன். CPU is connected to the main memory by a set of parallel wires. CPU வந்து மெயின் மெமரியோட கனெக்ட் ஆயிருக்கும், which is the address bus that carries address to memory address register. மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர்ல நிறைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஒவ்வொரு இன்புட் டேட்டாவும் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற அட்ரஸ் வந்து அங்க இருக்கும். இதோடைய வித்து அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு அகலம் அப்படின்னா அந்த கன்சிஸ்ட் ஆஃப் வயர்ஸை பொறுத்தது. இப்போ 16 வயர்ஸ் இருக்குன்னா அதோட வித்து வந்து 16 பிட்ஸ். 64 பிட்டு அட்ரஸ்ன்னு சொல்றாங்கன்னா அதோடைய வித்து வந்து 64 பிட்டு. சரி, அப்போ அதோடைய கெப்பாசிட்டி என்ன, அதோடைய மெமரி லொகேஷன்ஸ் எத்தனை லொகேஷன்ஸ் அது வச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2^64 மெமரி லொகேஷன்ஸ்ல அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்து பார்க்க போறது டேட்டா பஸ். டேட்டா பஸ் என்ன செய்யும், டேட்டாவை பைனரி ஃபார்மேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இட் இஸ் அன் 8-bit பஸ். transfer data from one place to another component of the computer system க்கு அனுப்பி வைக்கும். The size of data bus from memory to CPU எப்படி அது அப்போ சொன்னேன்ல அதே போலதான். number of bit is in an instruction called CPU, அதுதான் அதோடைய word length. number of parallel wire is called bus width. எத்தனை வயர் இருக்கோ அதான் இந்த டேட்டா பஸ் உடைய வித்தா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பஸ்.
கண்ட்ரோல் பஸ் என்ன செய்யும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு போகும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு போறது. அப்புறம் ரீடு ரைட்டு ரெண்டுமே வந்து பண்ணும். இது வந்து கண்ட்ரோல் பஸ். ஓகே. கம்யூனிகேஷன் பஸ்ன்னு கொஷின் கேட்டாலும் சிஸ்டம் பஸ்ன்னு கொஷின் கேட்டாலும் இந்த 3 பஸ் தான். அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். சரி, இதோட செகண்டரி மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸும் கம்யூனிகேஷன் பஸ்ஸுங்கிற டாபிக்கும் வந்து முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.